உலக புகழ்பெற்ற திருப்பத்தூரின் வீர விளையாட்டு கலைக்கூடம் பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கலை கல்லூரியின் 75வது கராத்தே மற்றும் சிலம்பம் பெல்ட் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. திரைப்பட இயக்குநர் அனி யாதவன், எஸ் சத்யநாராயணன், எம்எஸ்சி ஐடி, ரிகப் பி ஷா, எம்காம் குருகுல தலைமை ஆசான் கராத்தே கதிரவன் அவர்களும் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவில் தங்களது பயிற்சிகளை செய்து காட்டினார்கள். பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கலைக்கல்லூரியில் 30க்கும் மேற்பட்ட தற்காப்பு கலைகள் மற்றும் கலைகள் ஒரு இடத்தில் நடத்தப்படுகிறது. கலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறையின் மூலமாக எவ்வாறு வேலை பெறுவது, சாதனைகள் புரிவது என அனைத்து வழிமுறைகளையும் பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கலைக்கல்லூரி தெளிவுபடுத்தி வருகிறது. இந்நிறுவனத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஸ்ரீ போதி தர்மாலயா குருகுலம் என்கிற பெயரில் படைப்பாளிகள் உருவாக்கும் கல்வி முறையான குருகுல கல்வி முறை போதிக்கப்பட்டு வருகிறது. அன்பு, அறம், ஆற்றல், அறிவு, வீரம், ஒழுக்கம், இயல், இசை, நாடகம் அனைத்தும் குருகுல கல்வியின் மூலம் போதிக்கப்பட்டு வருகிறது. திரைப்பட இயக்குநர் அனி யாதவன் அவர்கள் பேசுகையில், பெற்றோர்கள் பிள்ளைகளை நிறுவனத்தில் சேர்த்து தற்காப்பு கலைகளை கற்றுத்தருவது பெரும் மகிழ்ச்சி தருகிறது. மிகவும் முக்கியமானது தற்காப்பு கலைகள் என உணர்ந்து பெற்றோர்கள் கலைகளை கற்க ஆர்வம் காட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் எக்கலை கற்றினும் அது தன் திறன் சார்ந்த கலையாகும். இக்கலை கற்பின் உடல் பலம், மனபலம், சுயத்திறன், ஒழுக்கம், தற்காப்பு ஆகிய அனைத்தும் உள்ளடக்கி ஆபத்து காலத்தில் தன்னையும் பிறரையும் காக்கும் கலை இது என்று பேசி பாராட்டினார். பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் அதிக சாதனை படைத்து வருகிறார்கள். விரைவில் சரித்திரம் படைக்கப் போகிறார்கள் என்று பெருமிதம் கொண்டார். குருகுல தலைமை ஆசான் கராத்தே கதிரவன் அவர்கள் கூறுகையில், தற்காப்பு கலையின் அவசியத்தை பற்றியும் தேவைகளை பற்றியும் மக்கள் உணர்ந்து வருவதாக தெரிவித்தார். விரைவில் நமது பிள்ளைகள் உலகளவில் பல சாதனைகள் படைக்க இருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். பெற்றோர்கள் இதற்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி என்றும் விளையாட்டுத் துறையில் வேலை பெறுவதற்கான வழிமுறைகளை நிறுவனம் செய்து வருவதாக தெரிவித்தார். இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சான்றிதழ் வழங்குவதற்காக பிரபல திரைப்பட இயக்குனர் திரு அக்னி யாதவன் சார் வந்திருக்காரு. அதை வெல்கம் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. திரு சத்யநாராயணன் சார், எம்எஸ்சி ஐடி, அவர் வந்திருக்காரு. அவர் கிளாப் பண்ணுங்க. திரு ரிகவ் சார் வந்திருக்காரு. அவர் கிளாப் பண்ணுங்க. கராத்தே மற்றும் சிலம்பம் தேர்வு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. சரியா? வெளிநாட்டில் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்காக திருப்பத்தூரில் மிக சிறப்பாக நாங்கள் செய்துட்ருக்கோம். யாருக்காக? உங்களுக்காக மட்டும்தான். அதனால் இந்த நல்ல வாய்ப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு மிகப்பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறேன். கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரியாம்மா? இப்போது சீஃப் கெஸ்ட்டுக்கு ஹானர் பண்ணிடலாமா? சொல்லலாமா? ஓகே, அப்படியே சார் ஒரு வார்த்தையை பேசிட்டு அதுக்கப்புறம் சான்றிதழ் எடுத்துக்கலாம். சரியா? நல்லா இருக்குது சார். இல்லை அப்படி சொல்லும்போது நீங்கள் தூங்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹெல்த்தியாக இருக்கீங்களா? எல்லாருமே சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். ஓகேவா? எனக்கு சில டவுட்லாம் இருக்குது. அதை உங்கள்கிட்ட தான் நானே கேட்டுருக்கோம். சரியா? ஆனால் நீங்கள் அது முன்னாடி ஒன்று பண்ணணும். நீங்கள் இப்போ எல்லாருக்கும் யாருக்கு முதல்ல கிளாப் பண்ணால் அவங்க பேரண்ட்ஸுக்கு நீங்கள் கை தரணும். இதெல்லாம் வந்து உங்களை இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்காக, எதுக்காக இங்கே ஜாயின் பண்ணதுக்கு
இங்கே எதுக்கு ஸ்பெஷலாக ஜாயின் பண்ணது கை தட்டணும்னா, இங்கே நிறைய கலைகள் இருக்குது. இந்த உலகத்தில் எத்தனையோ கலைகள் இருக்குது. எல்லாமே அவங்க சுயம் சார்ந்த கலைகள். பாடலாம், ஆடலாம், ஓடலாம், என்ன வேணால் பண்ணலாம். எனக்கு அத்தனை கலைகள் இருக்குது. அதை தாண்டி இந்த கலைக்கு ஒரு தனி தன்மை இருக்குது. அந்த கலையை நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா தன் பிள்ளைங்களில் வந்து, ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு கனவு இருக்கும், தன் பிள்ளை இப்படி ஆகணும் இப்படி ஆகணும். அந்த கனவில் உங்களை இங்கே வந்து இந்த கலையை கற்றுக்க அனுபவிச்சிருக்காங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய எண்ணம் இருக்கிறதுனால தான் அதை செஞ்சுருக்காங்க. அதனால தான் அந்த பாராட்டம் முதல்ல அவங்க கொடுக்க சொன்னேன். இப்போ ரெண்டாவதாக இன்னொருத்தருக்கு நீங்கள் கிளாப் பண்ணணும். சார் மாஸ்டர் ஏன்னா அவங்க எதுக்காக படைச்சாங்களோ அது முழுமையாக அது இது மூலியமாக தான் உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த கலையோட சிறப்பை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. எதனால இந்த கலையை வந்து உங்களுக்கு தேவை. மற்ற கலைக்கும் இந்த கலைக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் ஒரு பாடகராகவோ இல்லை ஒரு டான்ஸராகவோ இருந்தீங்கன்னா நீங்கள் ஆடலாம், பாடலாம், உலகத்தையும் உங்களை பார்த்து கை நிறுத்தி கொண்டாடலாம் இல்லையா? ஆனால் இந்த கலை இது எதுக்காக உருவாக்கப்பட்ட கலை? முதல்ல ஆரம்ப காலங்களில் இது போர் பயிற்சி தான் நடக்குது. போருக்காக மட்டும்தான் சண்டைகள்லாம் கற்றுக்கிறாங்க. அது சண்டை பயிற்சி தான். சண்டை பயிற்சியாக இருந்த காலம்லாம் முடிஞ்சு போய் இப்போ நம்ம யாராவது போருக்கு போக போகிறோமா, சண்டைக்கு போக போகிறோமா? சர்டிஃபிகேட் மாஸ்டர் தான் டான்ஸில் கொடுத்துருவாங்க. முதல்ல நாம் எதுக்காக இந்த கலையை கற்றுக்கணும், எதுக்காக இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, எதுக்காக இந்த பெல் கொடுத்துருக்காங்க, எதுக்காக காம்படிஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க, எதுக்காக இந்த லெசன்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிக்காமல் இதை பயிற்சி பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? புரியுதா? ஏன் எதற்கு எப்படிங்கிற கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணணும். மாஸ்டர் கிட்ட டவுட்ஸ் கேட்கணும். சரியா? கேட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் நாளைக்கு நம்ம நாட்டுடைய பேரை காப்பாற்றணும். சரியா? அதனால தான் உங்களை நான் உருவாக்கிட்டு இருக்கோம். இது கமர்ஷியல் பிஸ்னஸ் கிடையாது. சரியா? காசை வாங்கி கொடுக்குற விஷயம் கிடையாது. இந்த இன்ஸ்டியூட்னால நீ என்ன பயனடைஞ்ச? சரியா? உங்களால் இந்த நாடு என்ன பயனடைஞ்சது? ஓகே, அது சிட்டிசனாக நம்ம என்ன பண்ணணும் இந்த நாடு? தள்ளி போங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கராத்தே கதிரவன். நமது பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கலைக்கல்லூரியின் 75வது கராத்தே மற்றும் சிலம்பம் தேர்வு இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. போர்க்கலை பலகு. எத்தனை கலைகள் இருந்தாலும் நம்மை ஆபத்து காலத்திலிருந்து காப்பாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரே கலை தற்காப்பு கலை மட்டும்தான். நமது தமிழகத்தில் இந்த தற்காப்பு கலைகளை மிக சிறப்பாக நடத்தி வருகிறது நமது பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தற்காப்பு கலைகள் மட்டுமல்ல, 30க்கும் மேற்பட்ட கலைகள், தற்காப்பு கலைகள், விளையாட்டு அனைத்தையும் மிக சிறப்பாக பயிற்றுவித்து வருகிறோம். நமது நிறுவனத்தில் ஸ்ரீ போதி தர்மாலயா குருகுலம் என்கின்ற பெயரில் குருகுல கல்வியை போதித்து வருகிறோம். இது இந்தியாவிலே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. நமது திருப்பத்தூர் மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட கலைகள் ஒரே இடத்தில் மிக சிறப்பாக பயிற்றுவித்து வருகிறோம். மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த கலையின் மூலமாக எவ்வாறு வேலை பெறுவது, சாதனை புரிவது, பயிற்சியாளராக மாறுவது, சாம்பியன்ஸ் ஆவது என அனைத்து விஷயங்களையும் தெள்ள தெளிவாக பயிற்றுவித்து வருகிறோம். இந்த கலையை ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் நமது பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கராத்தே போட்டி, சிலம்பம் போட்டிகள், ஒவ்வொரு போட்டிகளை பற்றியும்
தெள்ள தெளிவாக பயிற்சி அளிக்கின்றோம். ஒவ்வொரு சான்றிதழ்களும் பயனுள்ள சான்றிதழாக வழங்கி வருகின்றோம். ஒவ்வொரு விஷயங்களும் தெள்ள தெளிவாக மாணவ மாணவிகளுக்கு புரியும்படி பயிற்சி அளித்து வருகின்றோம். நம் நிறுவனத்தில் பெண் பயிற்சியாளர்கள் பெண் பிள்ளைகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கின்றார்கள். நமது நிறுவனம் இதுவரை இன்டர்நேஷனல் கராத்தே போட்டியில் 7 தங்கப்பதக்கம், 4 வெள்ளிப்பதக்கம், 3 பிரான்ஸ் வாங்கியிருக்கிறோம். மிக சிறப்பாக பயிற்சி பெற்றுட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான குழந்தைகள் நம்ம நிறுவனத்தில் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. தற்காப்பு கலைகளை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த காலத்திலும் நம்ம பக்கத்துல இருக்க முடியாது, எந்த நேரத்திலும் பக்கத்துல இருக்க முடியாது. நம்ம குழந்தைங்களுக்கு தற்காப்புகளை சொல்லிக் கொடுக்கறதன் மூலமா தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கும் பிரச்சனைகள் வராம தவிர்க்கிறதுக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அமையும். பெற்றோர்கள் அனைவரும் இந்த கலைத்துறையில பிள்ளைகளை கொஞ்சம் ஈடுபடுத்துங்க. இந்த கராட்டே போன்ற தற்காப்பு கலையை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆர்வம் காட்டுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலம்ப கலையில 3% தமிழக அரசு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. கராத்தே கலையிலையும் நீங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை நீங்க மிஸ் பண்ணிட்டே வரீங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா நீங்க நிறைய பேர் வேலைக்கு போகலாம். அதனால இந்த அரிய வாய்ப்பை நம்ம பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் தெள்ள தெளிவா பயிற்சி அளிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம நிறுவனத்துல தங்களோட குழந்தைகளை சேர்த்து பயன்பெறுங்க. நன்றி.